அடியனால் தெரிஞ்சது குணானுபவம். அதில் வந்து ராமன்கிட்ட எண்ணிறந்தமான கல்யாண குணங்கள் இருக்குது. அதில் அடியன் ரொம்ப ரசித்த ஒரு கல்யாண குணத்தில் பற்றி ஒரு வார்த்தை விஞ்ஞாபனம் பண்ணுறேன். இளைய புன் கவிதையிலும் எம்பிரார் கிணியவாரேங்கிற ஆழ்வார் தொண்டடி பொழியாழ்வோட திருமாலை பாசுரத்துக்கு இணங்க இதையும் ராமன் வந்து ஏற்றுப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா 2 ராமாயண ஸ்லோகத்தோட கால் பகுதியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பாலகாண்டத்தில் சங்கேப ராமாயணத்தில் முதல் சர்க்கத்தோட 18வது ஸ்லோகத்தோட கடைசி பகுதியையும், அதே மாதிரி யுத்தகாண்டத்தில் 18வது அத்தியாயத்தோட 34வது ஸ்லோகத்தோட கடைசி பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன இது 2 கனெக்ஷன் எப்படின்னா, முதல்ல சொன்ன சங்கேப ராமாயணத்தோட ஸ்லோகத்தோட கடைசி வார்த்தையை வெறும் விதி வாக்கியமாகவும் அதை பிரத்யக்ஷமாக நடத்தி காட்டினது இந்த 34வது ஸ்லோகம் யுத்தகாண்டத்தில் இருக்கிற அந்த ஸ்லோகத்தினால நடத்தி காட்டினார் ராமன் அப்படின்னு அடியனோட அபிப்பிராயம். இது ஒரு சின்ன ஒரு அனுபவமாக இருக்கட்டுமேனு. முதல்ல அந்த பாலகாண்ட ஸ்லோகம். விஷ்ணுனா சதுர்ஷே வீரியே சோமவத் பிரியதர்ஷனः காலாக்னி சதுர்ஷः குரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹ. இதில் வந்து நம்ம எடுத்துக்க போகிறது கடைசி இருக்கிற க்ஷமயா பிருத்திவி சமஹா, இதை மட்டும்தான். க்ஷமைன்னா பொறுமை. அந்த பொறுமைக்கு இலக்கணம் சொல்லுறது பூமாதேவி தான் சொல்லுவாள். ராமனோட பொறுமை வந்து இந்த பூமாதேவியோட பொறுமைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு வால்மீகி அந்த குணத்தில் ஆழங்கால் படுறார். அதான் அதுக்கு அர்த்தம், க்ஷமயா பிருத்திவி சமஹா. இதை ராமன் இந்த பொறுமையை எங்கே வந்து ரொம்ப விஸ்தாரமாக விபுலமாக காட்டினார் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி யுத்தகாண்டத்தோட 18வது சர்க்கத்தில் இருக்கிற 34வது ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா அது விபுலமாக சொல்லியிருக்கார். எப்படின்னா இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஆனயைனம் ஹரிஷ்ரேட்ட தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவஹ யதிவா ராவண ஸ்வயம். இதுலேயும் நம்ம எடுத்துக்க போகிற அந்த கடைசி வார்த்தை தான், யதிவா ராவண ஸ்வயம். இதைத்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை வந்து பிரிவாச்சன் பிள்ளையோட தனிஸ்லோக வியாக்கியானத்தில் அபயப்பிரதான சாரத்தில் தேசிகனும் சரி, அபயப்பிரதான சாரத்தில் பிரிவாச்சான பிள்ளையும் சரி ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்கிற இடங்கள் என்னென்னா, ஒருத்தனோட மனைவியை தூக்கிட்டு போனவன் மேலே எவ்வளோ கோபம் இருக்கிறோம், கோபத்தோட உச்சியில் இருக்கணும். தான் இல்லாத போது மனைவியை அபகரிச்சிட்டு போனவன் மேலே அவ்வளோ கோபத்தை இருக்க வேண்டியவன். ஆனால் விபீஷணன் வந்து சரணாகதின்னு சொல்லினா அதை சுக்ரீவாதிகள்லாம் அது ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் ராமர் கதைகள்லாம் சொல்லி சுக்ரீவனை வந்து ஒத்துக்க வச்சு சக்கரதேவ பிரபன்னாய தவா மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்பியோ ததாம் ஏதத் விரதம் மமன்னு தன்னுடைய சரமஸ்லோகத்தை சொல்லி ஒரு வார்த்தை பேசாதவன் 3 வார்த்தை பேசினான்னு பிரிவாச்சான் சொல்கிற மாதிரி மித்திரபாவேன சம்பிராப்தும் ஒரு சக்கரதேவ பிரபன்னாயன்னு விபீஷண சரணாகதி அங்கீகாரம் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு, அங்கீகாரம் பண்ணிட்டேன் நீ போய் விபீஷணன் அழிஷன்வான்னு அதே பாகவதனான வானரசிரேஷ்டனான சுக்ரீவனை அனுமிச்சு விபீஷணன் அழிஷன்வனை சொல்கிறார். அப்போது ராமன் வந்து சுக்ரீவனை சொல்கிற வார்த்தை ஆனையேனம் ஹரிஷ்ரேட்ட, ஏ குரங்கு கூட்ட தலைவனே நீ போய் என்னால் அபயமளிக்கப்பட்டதுன்னு சொல்லி விபீஷணோபா சுக்ரீவா விபீஷண அழிஷன்வான் சொல்லிடுறதோடு ராமன் நிப்பாட்டாமல் யதிவா ராவண ஸ்வயம். நம்ம இப்போ பேசின்னு இருக்க நேரத்தில் ஒருவேளை ராவணனே மனசு திருந்தி வந்தாலும் அவனையும் அழிச்சுண்டு வா, திருப்பி என்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம்னு ராமன் சாதிக்கிறார். எந்த அளவுக்கு ராமன் பொறுமையை காட்டியிருந்தார்னா,
இந்த அளவுக்கு ஒரு பொறுமை இருந்துருதுன்னா ராமன் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவன் ராவணன் எவ்வளோ குடும்பக்காரன், தன் மனைவியை அபகரிச்சுட்டு போனவன் 10 மாதம் ராமன் லவ் பண்ண மாதிரி யாராலையுமே லவ் பண்ணவே முடியாது. அவ்வளோ சீதா 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 சீதான்னு புலம்பி அழுதுருக்கார் ராமன். அத்தனை கஷ்டப்பட்டிருக்கார் ராமன். அப்படி இருந்த சமயத்தில் கூட அவன் ராவணன் வந்தாலும் மன்னிக்கிற அளவுக்கு ஒரு க்ஷமையோட ஒரு தயையோடு பெருமாள் எழுதியிருக்கார். அப்படிங்கிறது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு. எதிவா ராவண ஸ்வயம் ராமன் சொல்லும் போது அவர் எவ்வளோ ராவணன் வரணுன்ற அவர் திருவுள்ள இருக்கணும், அவனும் வந்துடணும் அப்படின்னு பெருமாள் திருவுள்ள இருக்கிறனால தான் அப்படி சொல்கிறார். என்றைக்கும் எப்பையும் ராமன் யாரை அழிக்கணுமோ அப்படின்னு பெருமாள் நினைக்கிறதே இல்லை. அவனும் வந்து வாழணும்னு தான் பெருமாள் நினைக்கிறார். ஸோ அதை தான் இந்த க்ஷமையா பதவி சமகாலே எதிவா ராவண ஸ்வயத்திலையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கின்றது அடியன் அபிப்பிராயம். எதிவா ராவண ஸ்வயம்னு அந்த ராவணனையே மன்னிக்கக்கூடியவனான ராமன். இந்த அடியன் இப்போ ஏதோ தெரிஞ்சதை பெணாத்திருக்கேன். இதையும் எதிவா ராவண ஸ்வயம்ன்ற கோஷ்டியில் இவனையும் எடுத்துக்கலாண்டா, இளைய பொன் கவிதையிலும் எம்பிரா கிணியவாரேன்னு இதையும் ராமன் மன்னித்து ஏற்றுப்பான்னு ஒரு நம்பிக்கையோடு பூர்த்தி பண்ணு. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணம் கவிதார்த்தமாய கவிதார் குடசாயனம் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.